வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் எழுதிய 5 நூல்களை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சிறுபான்மை மக்களுக்காக திமுக துணை நிற்கும் என பேச்சு. எம்பி பதவிக்கோ அமைச்சர் ஆவதற்கோ கனவிலும் நினைத்ததில்லை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. துணை குடியரசுத் தலைவர் தேர்தல். இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி வேட்புமனு தாக்கல். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு இசட் பிரிவு பாதுகாப்பு. ஒன்றிய அரசு உத்தரவு. மதுரையில் தமிழக வெற்றி கழக 2ஆம் மாநில மாநாடு. மாநாட்டு திடலில் குவியும் தொண்டர்கள். சிறுபான்மை மக்களுக்காக திமுக என்றும் நிற்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் எழுதிய 5 நூல்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். நியாயங்களின் பயணம், மௌனமாய் உறங்கும் பனித்துளிகள், உலகமறியா தாஜ்மஹால்கள், பூ பூக்கும் இலையுதிர் காலம், வானம் பார்க்காத நட்சத்திரங்கள் ஆகிய நூல்களை வெளியிட்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ரகுமான் கான் எழுத்துக்கும் பேச்சுக்கும் தான் ரசிகன் என்றும் அவர் ஒரு நட்சத்திர பேச்சாளர் எனவும் புகழாரம் சூட்டினார். மேலும் நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்தும் வகையில் அமித்ஷா மசோதாவை தாக்கல் செய்துள்ளதாக கூறிய அவர், நாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்பவே கருப்பு சட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக விமர்சித்தார். சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டத்தை எதிர்த்தது போல் இதையும் எதிர்ப்போம் என்றும், சிறுபான்மை மக்களுக்காக திமுக என்றும் துணை நிற்கும் என முதலமைச்சர் கூறினார். அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய 6 நூல்களை அன்போடு நம்முடைய சுவேர்கானவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அதை நான் மிகுந்த பாசத்தோடு, பெருமையோடு, பூரிப்போடு, மகிழ்ச்சியோடு, புலகாகிற உணர்வோடு நான் வெளியிடுகிறேன். ஏன்னா நம்முடைய ரகுமான்களுடைய பேச்சுக்கும் எழுத்துக்கும் ரசிகன் நான். அவர் பேசக்கூடிய கூட்டங்கள்ல நான் விரும்பி பங்கேற்பது உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்டார் பேச்சாளர். நேற்று நாடாளுமன்றத்துல நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்த புலனாய்வு அமைப்புகளை வச்சு தங்களுக்கு எதிரானவங்களை பதவி நீக்கம் செய்ய ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள். இதுக்கு முன்னாடி குடியுரிமை திருத்த சட்டம், வகுப்பு திருத்த சட்டம் என சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போதெல்லாம் அந்த சட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எப்படி கடுமையாக எதிர்த்தோமோ அதே மாதிரி இந்த கருப்பு சட்டத்தையும் எதிர்ப்போம். இதையெல்லாம் அவர்கள் ஏன் செய்யறாங்க? மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்பு செய்யறாங்க. மக்களுடைய கவனத்தை மட்டும் திசை திருப்ப அல்ல, நாட்டையே ஜனநாயக பாதையிலிருந்து திசை திருப்புவதற்காக அதை செய்யறாங்க. வரவேற்பு ஆற்றிய தம்பி உதயநிதி சொன்ன மாதிரி இடியா பேசுறாங்க ரகுமான் கான் தென்றலா கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் அறிந்து கொள்ள இந்த 6 புத்தகங்களையும் நீங்க எல்லோரும் வாங்கி படிக்கணும். குறிப்பா அவருடைய சட்டமன்ற உரைகளை எல்லாரும் படிக்கணும். எம்பி பதவிக்காகவோ அமைச்சர் ஆவதற்காகவோ தான் கனவிலும் நினைத்ததில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மையூரில் சமூக நீதியும் திராவிட இயக்கமும் என்ற தலைப்பில் மதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய வைகோ, எம்பி பதவிக்காக தான் வாழவில்லை என்றும் அமைச்சராக கனவிலும் நினைத்ததில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து திமுக அணியை விட்டு ஒரு நாளும் மதிமுக விலகி செல்லாது என்று உறுதி தெரிவித்த வைகோ, 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணி பெரும்பான்மையோடு வெற்றி பெறும் என்று கூறியுள்ளார். எம்பி பதவிக்காக நான் வாழவில்லை, மந்திரி ஆக வேண்டும் என்று கனவேனும் என் கனவிலும் கருதியதுமில்லை, எண்ணியதுமில்லை. அதை பற்றியெல்லாம் பிரச்சனை ஆக்கப்பட்டு அதற்கு பதில் சொல்லி பேசினார்கள் செந்தில் அதிபனும் மணிவேந்தனும். என்னை விட்டு விலகி சென்றவர்களை பற்றி ஒரு சொல் கூட நான் தவறாக எங்கும் பேசியது கிடையாது. என்னை விட்டு சிலர் விலகி சென்றார்கள், முடிந்தவரை பயணித்தார்கள். இந்தியா முன்னணியினுடைய அங்கமாக திகழ்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் காங்கிரஸ் கட்சியோடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடும் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோடும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியோடும்
மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா கட்சியோடும் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். திமுக தனிப்பெரும்பான்மை பெற்று, அறுதி பெரும்பான்மை பெற்று, அப்சல்யூட் மெஜாரிட்டி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் 2026 தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும். அதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தோள் கொடுக்கும். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய துணை குடியரசுத் தேர்தல் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடக்கிறது. இதனை முன்னிட்டு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தமிழ்நாட்டை சேர்ந்த மராட்டிய மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பு மனுவை பிரதமர் மோடி முன்னிலையில் CP ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்தார். இந்நிலையில் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, சரத்பவார், திருச்சி சிவா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு ஒன்றிய அரசு Z பிரிவு பாதுகாப்பு வழங்கியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தனது அலுவலகத்தில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அதற்கான தீர்வுகளை வழங்கி வருகிறார். இதன் காரணமாக தினம்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் சந்திக்கும் நிகழ்ச்சியான ஜான் சன்வாய் என்று சொல்லப்படும் பொதுமக்கள் குறை தீர்க்கும் நிகழ்ச்சி இந்த முகாம் அலுவலகத்தில் நடந்து வருகிறது. வழக்கம் போல் கடந்த புதனன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரேகா குப்தா பங்கேற்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டுக்கொண்டு விண்ணப்பங்களையும் வாங்கினார். அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் ஒருவர் ரேகா குப்தாவை தாக்கியதால் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்த போலீசார் நீதிபதியின் வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவருக்கு 5 நாட்கள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு ஒன்றிய அரசு Z பிரிவு பாதுகாப்பு வழங்கியது. ரேகா குப்தா இல்லத்திற்கு CRPF வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மதுரையில் தமிழக வெற்றிக் கழக 2ஆம் மாநில மாநாடு இன்று மாலை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மதுரையில் 500 ஏக்கர் பரப்பளவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் மாநில மாநாடு இன்று நடைபெறுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறும் மாநாட்டிற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மாலை 4 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னையில் இருந்து மதுரை சென்றுள்ளார். இந்நிலையில் மாநாட்டு திடலின் வரலாறு திரும்புகிறது என்னும் வாசகத்துடன் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநாட்டு திடலில் 1.5 லட்சம் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 24 மணி நேரமும் குடிநீர் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரும் தொண்டர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்கு 6 வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு திடலில் 500க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல் மாநாட்டிற்காக 100 மருத்துவர்கள் உட்பட 1000 பேர் கொண்ட மருத்துவ குழு மற்றும் 50 ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருக்கிறது. இதற்காக 3500 காவல்துறையினர் மாநாட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அதிகாலை முதலே தொண்டர்கள் மாநாட்டு திடலில் குவிய தொடங்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் காவலர்கள், தீயணைப்பு வீரர்கள் தேர்விற்கு ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சார்பில் தமிழ்நாட்டில் காவலர்கள் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த வருடத்துக்கான காலி பணியிடங்களை சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அதன்படி 2ஆம் நிலை காவலர்கள் 2833 பணியிடங்கள், சிறை காவலர்கள் 180 பணியிடங்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் 631 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான தேர்வுக்கு இணைய வழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் செப்டம்பர் 21ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செப்டம்பர் 25ஆம் தேதி விண்ணப்பத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்றும் எழுத்து தேர்வு நவம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
காவல்துறை, சிறை மற்றும் சீர்திருத்த துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் மொத்தம் 3664 பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களை www.tnserv.tn.gov.in என்ற இணையதளத்தில் பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. செங்கம் அடுத்த கொட்டக்குளம் பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 4ஆம் ஆண்டு மஞ்சுவிரட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டது. அப்போது கூட்டத்தின் நடுவே துள்ளி குதித்து ஓடிய காளைகளை இளைஞர்கள் தட்டி ஆரவாரப்படுத்தினர். இறுதியாக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை குறிப்பிட்ட நேரத்தில் கடந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனை ஏராளமான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல் அறுவை இயந்திரத்தில் துண்டான வாலிபரின் கையை இணைத்து தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். வாணியம்பாடி அடுத்த மாராப்பட்டு பகுதியில் கல் அறுவை தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த ராஜ்குமார் வழக்கம் போல் வேலை பார்த்து கொண்டிருந்த போது இயந்திரத்தில் சிக்கி அவரது இடது கை துண்டானது. இதனை அடுத்து அவர் வாணியம்பாடி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து 7 மணி நேரம் நீடித்த அறுவை சிகிச்சை செய்து துண்டாகிய கையின் எலும்புகளை இணைத்து நரம்புகள் மற்றும் தசைகளை மருத்துவ குழுவினர் மீண்டும் ஒருங்கிணைத்தனர். இரத்த நாளங்களையும் மைக்ரோ சர்ஜரி முறையில் நுண்ணோக்கி வழியாக இணைத்துள்ளனர். மேலும் தோல் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு கைக்கு இயல்பு தோற்றம் மற்றும் செயல்பாடு கிடைக்குமாறு சிகிச்சை மேற்கொண்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் புறவழி சாலை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளின் கால்நடைகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். ஆம்பூர் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் பேரணாம்பட்டு செல்லும் புறவழி சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்நிலையில் கால்நடைகள் சாலையை வழிமறித்து சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் பள்ளிக்கு அருகாமையில் சுற்றித் திரிவதாலும் மாணவர்கள் அச்சத்துடன் சென்று வருகின்றனர். இது குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஏரி காத்த கோதண்டராமர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மதுராந்தகத்தில் ஸ்ரீ ஏரி காத்த கோதண்டராமர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இக்கோவிலில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்றது. இதனை அடுத்து நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு லட்சுமி பூஜை, கணபதி பூஜை, விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசம், மேல தாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தனியார் துணிக்கடை கார் பார்க்கிங்கில் தவறவிட்ட 5 சவரன் தங்க நகையை பள்ளிக்கரணை குற்றப்பிரிவு போலீசார் நகை உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். பள்ளிக்கரணையில் உள்ள துணிக்கடைக்கு சித்தாலப்பாக்கம் பகுதியை சேர்ந்த வாசிம் அக்ரம் என்பவர் தனது மனைவியுடன் சென்றுள்ளார். அங்கு வாசிம் அக்ரமின் மனைவி அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகை காணாமல் போயுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு ஆய்வாளர் ராஜாவிடம் புகார் அளித்துள்ளனர். தொடர்ந்து பள்ளிக்கரணை குற்றப்பிரிவு ஆய்வாளர் ராஜா தலைமையிலான தனிப்படை போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் காரை விட்டு இறங்கும் போது வாசிம் அக்ரமின் மனைவி அணிந்திருந்த செயின் கீழே விழுந்ததும் அதனை மற்றொரு பெண் எடுத்ததும் பதிவாகி இருந்தது. இதனை அடுத்து அந்த பெண்ணிடம் இருந்து நகைகளை மீட்ட போலீசார் நகையை தவறவிட்டவரிடம் ஒப்படைத்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த திருநீர்மலை சர்வீஸ் சாலையில் உள்ள புலிகொரடு பகுதியில் ரசாயன கழிவுகளை கொட்ட வந்த லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரம் மாநகராட்சி நாகல்கேணி பகுதியில் ஏராளமான தோல் தொழிற்சாலைகள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகளை லாரிகள் மூலம் தாம்பரம் அருகே
திருநீர்மலை சர்வீஸ் சாலை பகுதியில் உள்ள புலிகொரடு அருகே சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் கொட்டி வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் அதிகாலை நேரத்தில் லாரி மூலம் ரசாயன கழிவுகளை கொட்டிய போது அந்த பகுதியில் குப்பைகள் கொளுத்தப்பட்டிருந்ததாக லாரியின் டீசல் டேங்கில் இருந்து டீசல் வெளியேறி தீப்பற்றி எரிந்தது. இது குறித்து தகவல் அறிந்து சென்ற தாம்பரம் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் போலீசார் பணம் வாங்கிக் கொண்டு ரசாயன கழிவுகளை கொட்ட அனுமதிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூரில் சொகுசு காரில் ஆட்டோ பார்க்கிங் செயலிழந்து உரிமையாளர் மீது ஏறியதில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் ராயபாளையம் பகுதியை சேர்ந்தவர் செந்தில். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதிய ஆட்டோ பார்க்கிங் வசதி கொண்ட சொகுசு காரை வாங்கியுள்ளார். இந்நிலையில் ஆட்டோ பார்க்கிங் முறையில் காரை இயக்க முயன்ற போது கார் பாதியில் நின்றதால் கதவை திறந்து பார்த்துள்ளார். அப்போது கார் தானாகவே பின்னோக்கி சென்றதால் காரை நிறுத்த முயன்றுள்ளார். ஆனால் கார் கதவு அவர் மீது வேகமாக மோதியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த செந்தில் மீது கார் ஏறி இறங்கியது. இதனையடுத்து கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செந்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே காற்றாலை டவரின் மின் ஒயர்களில் மாட்டி 10க்கும் மேற்பட்ட மயில்கள் உயிரிழந்தது. தாராபுரம் அருகே கன்னிவாடி உப்புக்கரை செல்லும் வழியில் உள்ள காற்றாலை மின் உற்பத்தி பகுதியில் அனுமதி இல்லாமல் டவர் லைன் இழுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முறைகேடாக நிறுவப்பட்ட காற்றாலை மின் கம்பிகளில் சிக்கி 10 மயில்கள் உயிரிழந்தன. இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்காமல் தனியார் காற்றாலை ஊழியர்கள் இறந்த மயில்களை ரகசியமாக அடக்கம் செய்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து மூலனூர் காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் அறிந்திருந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் லாரி மீது மோதிய பேருந்து தீப்பற்றி எரிந்ததால் 79 அகதிகள் தீயில் கருகி உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் ஆட்சி அதிகாரத்திற்கு பயந்து அங்குள்ள மக்கள் பாகிஸ்தான், ஈரான், துருக்கி உள்ளிட்ட அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக தஞ்சம் புகுந்து வருகின்றனர். ஆனால் சட்டவிரோதமாக நுழைந்தவர்களை அந்த நாடுகளில் இருந்து வெளியேற்றி வருகின்றனர். அதேபோல் ஈரானில் தஞ்சம் புகுந்துள்ள ஆப்கானிஸ்தான் அகதிகள் உடனடியாக வெளியேற அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி சிலர் பேருந்து மூலம் வெளியேறினர். இந்நிலையில் ஆப்கானிஸ்தானின் மேற்கு மாகாணமான ஹெரத் அருகே பேருந்து வந்தபோது முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் 19 குழந்தைகள் உட்பட 79 அகதிகள் தீயில் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் எழுதிய 5 நூல்களை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சிறுபான்மை மக்களுக்காக திமுக துணை நிற்கும் என பேச்சு. எம்பி பதவிக்கோ அமைச்சர் ஆவதற்கோ கனவிலும் நினைத்ததில்லை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. துணை குடியரசுத் தலைவர் தேர்தல். இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி வேட்புமனு தாக்கல். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு Z பிரிவு பாதுகாப்பு. ஒன்றிய அரசு உத்தரவு. மதுரையில் தமிழக வெற்றி கழக 2ஆம் மாநில மாநாடு. மாநாட்டு திடலில் குவியும் தொண்டர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.